ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷேர் ட்ரேடர் பேசுகிறேன். இன்றைக்கி ட்ரேட் எல்லாம் எப்படி எடுத்தீங்க? நம்மளது வந்து 2 ட்ரேடு. 2ல் வந்து 1 ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும். பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரே ஒரு டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆச்சு. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் லாஸ் புக் பண்ணேன். பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஆவரேஜ் ஒன்றுமே இல்லை. லாஸும் இல்லை, கெயினும் இல்லை. ஓகேங்களா? 2 ட்ரேடுங்கிறதுனால 1 லாஸு, 1 வந்து இது. ஓகே. இப்போது நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சின்னதாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். சரி. இப்போது நான் வந்து ப்ரீவியஸ் நேற்று வந்து வீடியோஸ் போடல. இன்றைக்கான அப்டேட் வந்து நேற்று கொடுக்கல. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து நம்மளோட சேனலுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? இன்றைக்கி சேனல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கேண்டில் வந்து நமக்கு மேலே வந்து சேனலுக்கு வெளில வந்து போயிட்டு திரும்ப வந்தது. ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்தது. ஓகேங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கேருந்து விக்ஸ வந்து நான் கால்குலேட் பண்ணல. ஸோ பாடி டூ பாடி எடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் அந்த ஃபேக் பிரேக் அவுட்டா மாறிச்சு. ஸோ விக்ஸ் எடுக்கும்போது அது கரெக்ட்டா ஃபேக் பிரேக் அவுட் எதுவுமே ஆகல. ஓகேங்களா? கரெக்ட்டா தான் இருக்குது. சரி, இப்போ மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஆயிட்டு, அதாவது கிட்டத்தட்ட மார்க்கெட் இதுலருந்து 47,100 எங்க ஆ 47,109லேருந்து மார்க்கெட் சடனா ஒரு கேப் அப் ஆயிருக்கான் பாருங்க. எவ்வளோ கேப் இருக்கு? 47,520 பாயிண்ட். கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து ஏறிட்டான். ஓகேங்களா? 120, 500 கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏறியிருக்கான். இது இப்போ ஏறிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ள தான் இருக்கான். நம்மளோட குடுத்திருந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க வேலைக்கு ஒர்க் ஆகல. அதிலேயே வந்துட்டு இதாயிட்டு வந்து கீழ இறங்கிடுச்சு. சரி, ஓகே. பழைய கதைய பேச வேணாம். சரி, இப்போ மார்க்கெட் வந்து நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லாஸ்ட் டேட் வந்து ஒரு சின்னதா ஒரு அப்டேட் ஒண்ணு போட்டிருந்தேன் டெலகிராம் சேனல்ல. ஆ அப்புறம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போட்டிருந்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு சேனல் வந்து போட்டிருந்தேன். இந்த சேனல்ல எத வந்து நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட்டு ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன்ல என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து திரும்ப அப்பவர்ட்ஸ்ல வந்து போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஃபால் வெட்ஜ்ல இங்க பாருங்க, இதுல இருந்து மார்க்கெட் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து போடுறோம் பாருங்க. ஆனா அது கேப் அப் நம்மளால எடுக்க முடியாது. கேப் அப் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ கேப் அப் இல்லாம மார்க்கெட் கரண்ட்ல ஓப்பன் ஆயிட்டு நமக்கு போயிருந்தது அப்படின்னா, இதுதான் இதோட பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா நல்லா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் மார்க்கெட் கேப் அப்ல போயிடுச்சு. இந்த கேப் அப், கேப் டவுன வச்சு ட்ரேட் பண்ணுவாங்கல்ல. அத மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இது இன்னைக்கான ஒரு சான்ஸ், சூப்பரான சான்ஸா இருந்திருக்கும் பேங்க் நிஃப்டில. சரி, ஓகே. மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட் திரும்ப ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்றான். அதாவது இன்னர் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இன்னர் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகே. இது வந்து நம்ம போலா எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இது வந்து போல். ஓகேங்களா? இப்போ இந்த போல் அண்ட் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? போல் அண்ட் ஃபிளாக் பேட்டர்ன ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட்டு. இதோட சினாரியோ என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கான மார்க்கெட். ஆனா, நம்மளோட சேனல் இருக்கு பார்த்தீங்களா? சேனல் வந்து ஒரு எண்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான். ஸோ என்ன பண்ணுவோம்னா, அடுத்த எண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்காக மார்க்கெட் கீழ வருவான். ஓகேங்களா? செகண்ட் சினாரியோ பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா, மார்க்கெட் இந்த பிளேஸ்ல வந்து அதாவது எங்கன்னா, மார்க்கெட் வந்து 47,500ல வந்து மார்க்கெட் திரும்பவும் வந்து ரிவர்சல் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க வந்துட்டு திரும்ப மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, அப்படி மேல போனா என்னென்ன லெவல்ஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு 4 லெவல்ஸ் நான் குடுத்துருக்கேன். இந்த 4 லெவல்ஸும் வந்து நானு டெலகிராம் சேனல்ல நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ வீடியோஸ்ல வந்து ஒரு ஒரு லிங்க்கா ஒரு ஒரு லெவலா நான் வந்து சொல்லல. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கீ பாயிண்ட் இருக்கு. நம்மளோட கீ பாயிண்ட் இந்த லெவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? மார்க்கெட் நாளைக்கு கரண்ட்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஓகே. மார்க்கெட் வந்து நாளைக்கு கரண்ட்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த லெவல்ஸ்க்கு கீழ வந்து நமக்கு பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் வச்சான்னா, செல்லுல ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கும் மேல வந்து நமக்கு பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் வச்சான்னா, பையில ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2டே 2 கான்செப்ட் தான். ஓகே. சரி, அதுக்குள்ள அப்படின்னா இந்த பாருங்க, இந்த பேட்டர்ன் ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் சேனல் ஒண்ணு இருக்கு. இது 2யும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு சப்போர்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. நான் குடுத்து வச்சிருக்கேன். சப்போர்ட் நாளைக்கு வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் குடுக்குற வரைக்குமே நமக்கு பெருசா ஒரு பெயரிஸ் பார்க்க முடியாது. எங்க வேணாலும் மார்க்கெட் திரும்பலாம். ஓகேங்களா? எல்லா சப்போர்ட்லயும் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ப நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு நமக்கு பழி வாங்கிட்டாய்ங்க. டக்குனு வந்து கேப் அப் ஆயிட்டு அப்படியே போயிட்டு நமக்கு நான் பெயரிஸ்ல வந்து செல்ல எடுத்திருந்தேன். பட் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகே. இப்போ இதோடது சேனல்ல வந்து நான் இப்போ ட்ராப் பண்றேன். ஓகே. ஓகே. மார்க்கெட் வந்து
இதுக்குள்ள தான் இருக்கணும். மார்க்கெட் ஆனா அப்வர்ட்ஸ்ல பிரேக் அவுட் குடுத்து இங்க மேல போயிருக்கான். ஓகேங்களா? சரி அப்வர்ட்ஸ்ல பிரேக் அவுட் குடுத்து மேல போயிருக்கான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ மார்க்கெட் திரும்ப நாளைக்கு இந்த 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 லைன்க்குள்ள வரானா என்னன்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்த லைன்க்குள்ள வந்து மார்க்கெட் வந்து 21,080 இந்த லெவல வந்து உடைச்சு கீழ வந்தான்னா, நம்ப செல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஓகேங்களா? இது இப்படியே கன்டினியூஷன் ஆறான் அப்படின்னா, இதுதான் லெவல்ஸ் அதோட லெவல்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்ல நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் குடுக்குறானா என்னன்னு பார்ப்போம். இதுல பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் வச்சான்னா, நம்ப கால் ஆப்ஷன பை பண்ணலாம். ஓகேங்களா? சரி. இப்போ இதுல சின்னதா இன்னொரு விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு கன்டின்யூ வி ட்ராப். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம் அப்டின்னா, கொஞ்சம் இது வந்து ஏற்கனவே ஒரு கன்டின்யூ வி ட்ராப் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தேன். ஓகே. எங்க போட்டிருந்தேன்? ஒரு இடத்துல போட்டிருந்தேன். பட் ஆனா அது வொர்க் ஆகல. ஸோ என்னைக்குன்னு தெரியல சரியா. சரி. இப்போ இந்த சின்ன பேட்டர்ன் ஒண்ணு பார்த்துருவோம். ஓகே. மார்க்கெட் இந்த லெவல்ஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் அப்வர்ட்ஸ்லயும் போலாம், டவுன்வர்ட்ஸ்லயும் போலாம். 2 சைடுமே வந்து போலாமா? நமக்கு கேப் அப் ஆயிடுச்சுன்னா, மேல கேப் அப் ஆயிட்டு திரும்ப வந்து பேரிஷ் ஆயிட்டு திரும்ப ஏறுவோம். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி இந்த லெவல்ஸ்குள்ள வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆயிரும். ஸோ அந்த அதாவது எங்கன்னா மார்க்கெட் 21,000 இருந்து 21,100 சாரி 21,160 21,086 84 இந்த லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் கன்சால்டேஷன் தான். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த லெவல்ஸ வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 21,840 804 சாரி 21,084 இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, நமக்கு ஒரு வேரியஸ் மொமெண்டம் பார்க்கலாம். சரி ஓகே. இதோட லெவல்ஸ் எல்லாமே வந்து நானு நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் வந்து போஸ்ட் பண்றேன். தேவைப்படுறவங்க அதில ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. டெக்னிக்கல் வைஸா நமக்கு தெரியணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு ட்ரேடிங்ல டெக்னிக்கல் வைஸா என்னென்ன தெரியணுமோ, அது எல்லாமே டெய்லி அப்டேட்ல நான் குடுத்துட்டு இருக்கேன். செப்பரேட் வீடியோஸ்ல எதுவுமே போடுறதில்ல. ஸோ செப்பரேட் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. நான் அத போஸ்ட் பண்றேன் டெக்னிக்கல் வைஸா. சில பேர் இந்த சார்ட் பேட்டர்ன் அதுக்கப்புறம் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து தெரியல அப்டிம்பாங்க. ஒரு டீட்டெயிலா தெரியணும் அப்டின்னா, நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க மெசேஜ்ல சொன்னீங்கன்னா அப்டின்னா, கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நான் அதுக்கான வீடியோ வந்து டெடிகேட்டடா பண்றேன். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.